உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு சந்திரா. ஏங்க, நான் சொன்னபடி நீங்க இன்கம் டாக்ஸ்க்கு ஃபோன் பண்ணி மண்டபத்துல பிளாக் மணி 50 லட்சம் இருக்கிறதா சொல்லிடுங்க. மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சரி சந்திரா, நான் உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறேன். ஓ அக்கா காரிய அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும். அந்த ஃபங்க்ஷன் நடக்காம அவ அவமானப்படணும். அப்பதான் நம்ம பட்ட அவமானத்துக்கெல்லாம் பழி வாங்குற மாதிரி இருக்கும். சரி, சீக்கிரமா பண்ணுங்க, நான் வச்சிடுறேன். ஹலோ, எஸ் சொல்லுங்க. வணக்கம் சார். இங்க ஊர்ல இந்த ஜூலி கல்யாண மண்டபத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சார். அங்க 50 லட்சம் ரூபாய் பிளாக் மணி இருக்கு சார். நீங்க உடனே அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பணத்தை அப்படியே கைப்பற்றலாம். நீங்க யார் சார் பேசுறீங்க? வணக்கம் டாக்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சாப்பிட்டு தான் போனோம். யோ சார், க்ளோஸ் பண்ணியா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சாமுண்டீஸ்வரிங்கிறது நீங்க தானே? ஆமா, நான் தான். நீங்க? We are coming from income tax department. We received information. We have come for an inquiry. என்னது என்கொயரியா? ஆமா, சோதனை பண்ணோம். இன்ஸ்பெக்டர், எல்லார்கிட்ட மொபைல் வாங்க. ஓகே சார். யோ வாங்கயா. எஸ் சார். கொடுங்க. என்கிட்ட மொபைல் இல்லைங்க. உங்க போனை கொடுங்க. மொபைல் கொடுங்க. கொடுங்க. எங்க போன் இல்ல சார். கொடுங்கம்மா. எல்லாரோட போனை வாங்கியா. ஓகே சார். ஒருத்தரை மிஸ் பண்ணாத. உங்க போனை கொடுங்க. கொடுங்க மேடம். சார், நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு. நீங்க என்கொயரி பண்றதா இருந்தா என் ஆபீஸ்க்கோ இல்ல வீட்டுக்கோ வரணும். இது மண்டபம். என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க இங்க வந்து சோதனை போடணுங்கிறீங்க? மேடம், இந்த மண்டபத்துல கணக்குல வராத பிளாக் பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதான் சர்ச் பண்ண வந்திருக்கோம். என்ன சார் நீங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இப்படி பேசுறீங்க? நாம அவர் மூலமா போட்டு கொடுக்க சொன்னது நல்லா வேலை செய்து போல இருக்கே. சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க கருப்பு பணம்லாம் இல்ல. யாரோ எங்களுக்கு பிடிக்காதவங்க குழப்பம் பண்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நாங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் மேடம். 50 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணி இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இதுக்குதான் உங்களை அந்த பணத்தை ஏன் இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். கேட்டீங்களா? இப்ப பாருங்க, மாட்டிக்கிட்டோம். இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? இப்ப அவங்க பணத்தை எடுத்துட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லி ஆகணுமே. என்ன பண்றது? ஆமா, சில நேரத்துல கணக்குல வராத பணத்தை சம்பளமா லேபர்ஸ்க்கு கொடுக்கறது வழக்கம் தான். இப்ப என்ன பண்றதுன்னு தான் புரியல. அக்கா, பணம் மட்டும் மாட்டுச்சுன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? என்னக்கா இது? இந்த இடத்துல நீ எல்லாரும் முன்னாடி அவமானப்படணுமா? இதை நினைக்கும் போது எனக்கு பதறுதுக்கா. சகல, எனக்கு நம்ம சின்ன அத்தை மேல தான் டவுட். இந்த அம்மா தான் போட்டு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எனக்கு டவுட் எல்லாம் இல்லை. கன்ஃபார்மாக அவங்க தான் போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்ப்போம். நாங்க சந்தேகப்பட்ட மாதிரி பிளாக் பண்ணி கிடைக்கல. எங்களுக்கு வந்த தகவல் ஃபேக்னு நினைக்கிறேன்.
என்ன சார் இது? எங்க ஃபங்க்ஷனை இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களே. சாரி மேடம், ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் நம்பி இங்க வந்துட்டோம். மொபைல்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க. ம். இந்தாங்க. 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 என்ன இவங்க பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க? 50 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சே, அது எப்படி மாயமா போயிருக்கும்? அக்கா இந்த முறையும் தப்பிச்சிட்டாலே, நம்ம எல்லா முயற்சி தோத்து போச்சு. ச்சே. எங்க ஒரு நிமிஷம் வாங்க, நீங்களும் வாங்க. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க தானே நம்ம ரூம்ல பணத்தை வச்சீங்க. ஆமா ஈஸ்வரி, பணம் ரைட்ல மாட்டலன்னு சந்தோஷப்படுறதா இல்ல 50 லட்சம் ரூபாய் பணம் போயிடுச்சுன்னு கவலைப்படுறதான்னு ஒன்னும் புரியல. ஒரே படபடப்பா இருக்கு. பணம் எப்படிங்க காணாம போகும்? ரூம்ல போய் நல்லா பாத்துட்டு வாங்க. அத்தை, நம்மளை விட இன்கம் டேக்ஸ்காரங்க தேடுன்னு தேடி இருப்பாங்க. நமக்கு மட்டும் எப்படி அத்தை கிடைக்கும்? மாப்பிள, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ம். பணத்தை இங்க தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? ஈஸ்வரி, வச்ச இடத்துல பணத்தை காணும் ஈஸ்வரி. நல்லா தேடி பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டோமா, காணும். என்னங்க மாயமா இருக்கு? வெச்ச பணம் எங்க போகும்? மாமா, பணத்தை அங்கதான் வச்சீங்களா? எங்க தான் வச்சீங்க? 1 லட்சம் 2 லட்சம் இல்ல மாமா, 50 லட்சம் மாமா. அசால்ட்டா காணோன்னு சொல்றீங்களே. அதான் மாப்பிள, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் கையிலயும் கிடைக்கல, நான் வச்ச இடத்துலயும் பணத்தை காணும். எங்க போச்சுனே தெரியலையே. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்கிச்சே. பணம் எங்கேயும் போல, பத்திரமா தான் இருக்கு. என்ன மாப்பிள சொல்றீங்க? என்னப்பா சொல்றேன்? பணம் எங்க இருக்கு? கொஞ்சம் என் கூட வாங்க. இங்க எதுக்கு மாப்பிள கூட்டிட்டு வந்தீங்க? பணம் இங்கேயா இருக்கு? ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.